ஒருத்தர் தங்களோட வருமானத்துல ஒரு பகுதியை சேமிக்கிறது அப்படிங்கிறது நிதி பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க மக்கள்ல பலரும் அதிகம் ரிஸ்க் இல்லாத முதலீட்டை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் அதிக வருமானம் தரக்கூடிய அரசாங்க திட்டங்கள்ல தான் அதிகமா முதலீடும் செய்யறாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள்ல ஒண்ணுதான் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம். போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அப்படிங்கிறது மற்ற எல்லா திட்டங்கள் மாதிரியுமே பாதுகாப்பான, அதே சமயம் உத்தரவாதமான வருமானம் தரக்கூடிய அரசாங்க திட்டம். குறைவான ரிஸ்க் இருக்க மாதிரி சேமிப்பு திட்டத்தை விரும்புறவங்களுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தேர்வாவே இருக்கும். இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்துக்கு 6.8% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு ஏதும் கிடையாது. உங்களால எவ்வளவு தொகை முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க முதலீடு செய்யலாம். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க முதலீடும் செஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்துக்கு 6.8% வட்டி விகிதம் வழங்கப்படுது. அதிகமான வருமானத்தை பெறணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்கள் கொஞ்சம் அதிகமான தொகை கூட முதலீடு செய்யலாம். இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் மூலமா எப்படி 17 லட்சத்தை உருவாக்க முடியும், அதுக்கு எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கறத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க 17 லட்சம் ரூபாயை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் 333 ரூபாயை சேமிக்கணும். அதாவது மாதத்துக்கு 10,000 ரூபாயை முதலீடு செய்யறது மூலமா உங்களால 17 லட்சம் ரூபாயை உருவாக்க முடியும். நீங்க மாதத்துக்கு 10,000 ரூபாயை முதலீடு செய்றீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 1,20,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. அப்படின்னா 5 வருஷங்கள்ல உங்களோட மொத்த முதலீடு 5,99,400 ரூபாயா இருக்கும். இந்த 5 வருடங்களுக்கு உங்களுக்கு 6.8% வட்டி விகிதம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு 1,15,427 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். மொத்த முதிர்வு தொகையா உங்களுக்கு 7,17,827 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட முதலீட்டை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா, அதாவது 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகள் நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டெபாசிட் தொகை 12 லட்சமா இருக்கும். இதுக்கு வட்டியா 5,18,546 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மொத்த முதிர்வு தொகையா 17,18,546 ரூபாய் இருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதாந்திர தவணையை நீங்க சரியான நேரத்துல டெபாசிட் பண்ணணும். நீங்க ஒரு தவணையை தவற விட்டீங்க அப்படின்னாலும் மாதத்துக்கு 1% அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து 4 தவணைகளை தவற விட்டீங்க அப்படின்னா கணக்கு தானாவே மூடப்படும். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். நீங்க தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வட்டியோட அசலையும் சேர்த்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.